ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டேன். நான் சித்திரை மறுநாள்லேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மனுஷனுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு, உடை, உறைப்பிடம். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ உணவு அப்படிப்பட்ட உணவு நம்ம கரெக்டான இதில் எடுத்துக்கிட்டோம்னா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறது போதாது, கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்ணும். ஸோ மார்னிங் சாப்பாடை காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ணும். ஆஃப்டர்நூன் லஞ்சு 1 o'clock இல்லை 2 o'clockலேயே எடுத்துடணும். ஸோ நைட்டு 8 மணிக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம நம்மளுடைய ஸ்டொமக் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த புண்ணும் இல்லாமல், அந்த வயிறு புண்ணுலாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைன்னா அல்சர் மாதிரி வயிறு புண்ணுன்னு வந்துச்சுனாவே நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயும் பேஷண்ட்டுங்க இருக்காங்க. அதனால் ஸோ இன்றைக்கி கஞ்சி பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க அதை தான் பண்ணியிருக்கேன். அது ஒரு பிடி அரிசி, ஒரு துண்டு தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி இல்லை பாதாம் இருந்தால் அதை போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம பாலில் கலக்கி கஞ்சி மாதிரி காசி எடுத்து குடிச்சோம்னா ரொம்பவே ஆரோக்கியமானது மார்னிங் டைமு. சுகர் பேஷண்ட்டை சால்ட்டு போட்டும் குடிச்சிக்கலாம். இதுக்கு பால் கஞ்சின்ற வேறு ஏதோ ஒரு சம்திங் பேர் மறந்துட்டேன் நான். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி பழுது இருக்குது. பழுது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு. ஸோ நேற்று மீந்த சாம்பார், சக்கரை பொங்கல் அதோடு நான் இன்றைக்கி முடிச்சுட்டேன். நம்மளுடைய சமையலை வீட்டில் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க.